என்னோடு கூட வேதம் வைத்திருக்கிறவர்கள் எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 13 பவுல் சிறையிலிருந்து இந்த எபேசிய நிருபத்தை எழுதுகிறான். சிறையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில எபேசு பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு இதை எழுதியிருந்தாலும் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்புடைய அறுதியான வார்த்தைகளை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் பந்தயர்களுடைய தினமாக அவரை அப்ரிஷியேட் பண்ணுவதற்கு, அவங்களை கனப்படுத்துவதற்கு, தகப்பன்மார்கள் தந்தைமார்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்து அவங்களே நம்ம கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, மாதர்ஸ் டே, காதலர்கள் தினம், இப்படி லேபர் டே, இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா நம்ம அவங்களை மறந்துடக்கூடாது என்பதற்காக. ஆகவே இந்த நல்ல நாளில் 3 ஃபாதர் தான் நமக்கு இருக்கிற போல இருக்கு. இந்த 3 ஃபாதருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். உங்கள் நிமித்தம் 13ஆம் வசனம், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதற்கு எண்ணிக்கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. பவுல் சிறையிலிருந்து இந்த கடிதத்தை எழுதும் பொழுது எபேசு சபை ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்த அந்த ஊழியத்தின் பாதையில கடந்து போன உபத்திரவங்களை குறித்து, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களால் நீங்கள் சோர்ந்து போகாதற்கு வேண்டிக் கொள்கிறேன். இதான் ஒரு அப்பாவுடைய இறுதியம். அப்பா எவ்வளவுதான் உபத்திரவத்துல, எவ்வளவுதான் வேதனையில, எவ்வளவுதான் நெருக்கத்துல போனாலும் அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு தகப்பனை போல பவுல் எழுதுகிறார், சோர்ந்து போகாதற்கு வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. நிறைய நேரத்துல தகப்பன்மார்கள் கடந்து போகிற சோர்வுகள், அவங்க கடந்து போற உபத்திரவங்கள், அவங்க பண்ணுகிற தியாகங்கள், அவங்க செய்கிற விற்று கொடுக்கிற காரியங்கள், தனக்கு இல்லாவிட்டாலும் தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த தகப்பனுடைய உள்ளம்தான் அந்த பிள்ளைகளுக்கு வருகிற மகிமையான காரியம். ஆக்சுவலி இது என்னுடைய பிரச்சனை இல்லை, அதுக்கு கீழே வசனத்தை பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்துக்கும், எது நிமித்தம், இந்த மேல சொல்லப்பட்ட வசனத்தின் நிமித்தம், வார்த்தை நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பவுல் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி இந்த எபேசுடைய ஜனங்களுக்காக சிறையில் இருந்தாலும் அவன் என்ன கொடுத்து ஜெபிக்கிறார். இங்க முக்கியமான வசனம் என்னவென்றால், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர். பரலோகம் என்பது ஒரு குடும்பமாக பிரதிபலிக்கிறார். 2வது பூலோகம் என்ற ஒரு குடும்பம். பரலோகத்துக்கும் பூமிக்கும் முழு குடும்பத்துக்கும் பவுல் எழுதும் பொழுது பரலோகத்தை ஒரு குடும்பமாகும், பூமி இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒரு குடும்பமாகும். இந்த 2 குடும்பத்துக்கும் நாமக்காரராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி முழங்கால் படியிடுகிறார். ஆகவே தான் குடும்பம் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஆதி ஆகமம் ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஊழியத்தை நம்ம பார்க்கல, முதல் ஒரு குடும்பத்தை தான் பார்க்கிறோம். நீங்க பைபிள் முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய பர்பஸ், நோக்கங்கள் எல்லாமே ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியாகமம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லா கிரியேஷன், எல்லா படைப்புகளும் ஆண்டவர் படைத்து அந்த படைப்புகளை ஆண்டு கொள்வதற்கு, அந்த படைப்புகளை பண்படுத்துவதற்கு, பாதுகாப்பதற்கு தங்களை போல, அங்க பார்த்தீங்கன்னா இந்த திருத்துவ குடும்பத்தை பார்க்கிறோம். ட்ரினிட்டி ஃபேமிலி, நமது சாயலாக, நீங்க ஆதியாகமம் 1:28 வாசிக்கலாம். நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். அங்க என்ன பார்க்கிறோம்? முத பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ட்ரினிட்டி ஃபேமிலி, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவில் இருந்து, உறவுக்கென்று உண்டாக்கப்பட்டவர்தான் மனுஷன். தன்னை போல சிந்திக்கக்கூடிய,
தன்னை போல யோசிக்கக்கூடிய, தன்னை போல ஆற்றலுடைய, தன்னை போல பரிசுத்தமான. அதெல்லாம் மல்கியா புத்தகத்துல வாசிக்கிறோம். தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்கு ஆவி பூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? மல்கியா 2:15 பரிசுத்தமுள்ள சந்ததி பெரும்படிக்கு தானே. ஏன்னா அங்க மல்கியாவின் காலத்துல சிறையிருப்பில் போயிருந்த யூதர்கள் கலப்பு திருமணம் செஞ்சிட்டாங்க. அங்க திருமண கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சு. கர்த்தர் எதை சிநேகிக்கிறாராம்? பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அந்த பரிசுத்தம் எங்க துவங்குகிறது என்று சொன்னால் குடும்பத்துல தான் துவங்கணும், திருமண வாழ்க்கையில துவங்கணும். அதனால்தான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல விவாத மஞ்சம் அசுசிப்படாது இருப்பதாக. ஆண்டவர் பரிசுத்தமானவர். அதான் இயேசு சொல்கிற மத்தேயு 5:8 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால ஆண்டவர் எதிர்பார்த்த அவருடைய அல்டிமேட் பர்பஸ், பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி பிதாவை போல, இயேசுவை போல, பரிசுத்த ஆவியானவர் போல, அந்த சுபாவத்துல, அந்த ஆட்டிட்யூட், அந்த பிஹேவியர், அந்த கேரக்டர், அந்த சாயல், அந்த இமேஜ் அப்படி ஊதுறாரு ஆதாம் உண்டாக்கி மண்ணிலிருந்து. உடம்புதான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, ஆனா ஆவி தேவனிடத்தில் இருந்தது. இந்த ஜீவ ஆத்துமான் என்று எழுதியிருக்கிற இடத்துல ஜோயே, ZOE, ஜோயே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. That means God kind of life. தேவனை போலவே வாழ்ற வாழ்க்கையை தான் ஆண்ட பிதாவாகிய தேவன், கிறிஸ்துவானவர், ஆவியான 3 பேரும் சேர்ந்து இந்த ஆதாமுக்குள்ள வைக்கிறாங்க. ஆனா அழகாக ஆசீர்வாதமாக தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குடும்பம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் நபர் தேர்ட் பர்சனால சிதைக்கப்படுகிறது. தவறான ஒரு ஆலோசனை கேட்டதுனால அந்த மகிழ்ச்சி என்ற அர்த்தமுடைய, ஜோய் என்ற அர்த்தமுடைய அந்த ஏதன்ல 3வது நபர் நுழைந்து தேவன் வைத்த அந்த திட்டங்கள் எல்லாம் நிர்மலமாக்கும்படி அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட அந்த சந்தையில இருந்து காயின் வருகிறான். காயின் 4ஆம் அதிகாரத்துல தன்னுடைய தம்பி ஆபேலை கொலை செய்கிறான். இப்படியே கடந்து போயிட்டு இருக்கு பாருங்க பைபிள்ல. அப்புறம் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தா மக்களுடைய பாவங்கள் பெருகி இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் தேடுது அவருடைய பிளானை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. அந்த நாட்களில இருந்தவர்களுக்குள்ள நோவா உத்தமனும், தேவனுக்கு பயப்படுவனும், பொல்லாப்ப விலகி தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா. நோவா என்கிற ஒரு குடும்பம், நோவா என்கிற ஒரு மனுஷன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் அந்த பேழைக்குள் பிரவேசித்தனால்தான் அடுத்த சாப்டர் ஆரம்பிக்குது. 7-8 நோவா காலம் முடியுது. இன்னொரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை, அவர் தான் உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோப்பு, யாக்கோப்புடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரம், ஒரு இஸ்ரவேல் தேசம். நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா என்ன சொல்ல வரனா, ஆண்டுடைய எல்லா பிளான், ஐடியா, அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு கணவன் மனைவி உறவிலிருந்து, ஒரு தனிப்பட்ட நபர், மோசேக்கு பிறகு யோசுவா, யோசுவா பிறகு ஜட்ஜஸ், அப்படியே ராஜாக்கள், இப்படி பைபிள் முழுவதும் தேவன் எவ்வளவு பாருங்க, அவர் ஞானத்துக்கும் சர்வவள, நீங்க அது இமேஜினேஷன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் அவருடைய திட்டங்களை ஒரு தனிப்பட்ட குடும்பத்துல, தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள வைத்துதான் அவர் செயலாற்றுகிறார். There's a family is very important. இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு என்ன இருக்குது? எங்க பார்த்தாலும் குடும்பங்கள், எங்க பார்த்தாலும் உறவுகள். ஆகவே இந்த குடும்பத்துல அதான் பவுல் ஜெபிக்கிறார், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இந்த முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர் யார் தெரியுங்களா? இந்த ஆதாம் முதல் பிதாவோடு கூட, அப்பாவோடு இந்த உறவு துண்டிக்கப்பட்ட பிறகு இந்த உறவை மறுபடியும் சரி செய்வதற்காக, மறுபடியும் மனுஷன் பாவியின் நிலைமையிலிருந்து மாறி நீதிமானாக தேவனுடைய பிள்ளையாகுவதற்கு ஒரு பாலமாக, ஒரு அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிட்டி சேருவதற்கு ஒரு சாக்கியத்தை உண்டு பண்ணினார். அதுதான் யோவான் 1:12 சொல்லுது, அவர் நாமத்தின் மேல், எந்த நாமத்தின் மேல்? இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கிறோம். இந்த பிள்ளை என்கிற அந்த உரிமையை தான் ஆதாம் இழந்தான். அதுதான் லூக்கா 19ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்தை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்றார். ஆதாம் எதை இழந்தானோ, எந்த உறவை இழந்தானோ, எந்த சந்தோஷத்தை இழந்தானோ, எந்த சாயலை இழந்தானோ, எந்த மகிமை இழந்தானோ, அதான் ரோமர் 8:29 சொல்லுது, தேவன் எவர்கள் முன்குறித்தாரோ அவர்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பார்க்க முன்குறித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:45 நீங்க வாசித்து பாருங்க. ஆதாமுக்குள் நாம் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவர், 2ஆம் ஆதாமை கர்த்தர் வானத்திலிருந்து வந்தவர். இருக்கிறீங்களா? சோ உடைந்த உறவுகளை, பாதித்த உறவுகளை, அப்பா பிள்ளை இந்த உறவு பாவம், நீங்க நிறைய நேரத்தில் நம்ம தப்பா இன்டர்பிரேட் பண்றோம். தேவன் தண்டிக்கிறார், தேவன் அடிக்கிறார். பாவம் தாங்க நம்மளை தண்டிக்குது, பாவம் தான் நம்மளை குற்றப்படுத்துது. இந்த குற்ற மனசாட்சி, இந்த பாவின்ற நிலையில இருக்கக்கூடாது. நீ பிள்ளை, அந்த உறவுக்குள் வருவதற்குதான் 2ஆம் மாதாவை மறுபடியும் அப்பா எழுப்புறாங்க. முதல் பிள்ளை வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அப்பா விட்டு தூரம் போயிட்டார். அந்த கில்டி கான்ஷியஸ் வருது, குற்ற மனசாட்சி. ஒரு ஆளுக்குள்ள பாவம் வரும்போது முதல் வரதே குற்ற மனசாட்சி, 2வது பயம், 3வது தங்களை மறைச்சு கொள்வாங்க. ஆதாம் சொல்றாரு, அப்பா வந்து கேட்கிறான், தம்பி எங்கப்பா இருக்கிற, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? அவருக்கு தெரியாதா, படைத்தவருக்கு தெரியாதா, காண்கிற தேவனுக்கு தெரியாதா? அவருக்கு முன்பாக ஒரு மறைவு, அவர் வாயிலிருந்து கேட்கிறாரு, என்னப்பா பண்ண, யாருப்பா உனக்கு சொன்னா நிர்வாணமா இருக்கிறேன்னு? ஆதாம் போக முடியாது, அந்த அவர் தேடி வந்து, where are you Adam? தம்பி எங்கப்பா இருக்கிற? ரோமர் 8:11 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து எழுத்தினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அந்த தமிழ் வரையில கோமம் இருக்கும், இருந்தால் இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவை மரித்தோன்னு எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கின் மனசாரில் உயிர்ப்பிப்பான். அப்ப அப்பாவுடைய ஆவியை பெற்றுட்ட நம்ம பாவியில பார்த்து பரியாசம் பண்ணக்கூடாது, பாவியில தங்கிக்க கூடாது. அவங்க ஏற்கனவே செத்து போயிருக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் வரணும். நம்ம அவங்க ரெஸ்டோர் பண்ணணும். அப்பாவுடைய ஆவியை பெற்றுக்க நம்ம அவங்களை உயிர்ப்பிக்கணும், அவங்களை பில்ட் பண்ணணும். அவங்கள பாவியில் ஒதுக்கிட கூடாது. அவன் அப்பா தேடி வராங்க. பாவம் தான் நினைக்கிறது நம்மளை தண்டிக்குது. ஐம் நாட் வர்தி, நான் தகுதி இல்லை, நான் பாவம் செஞ்சவன், நான் குற்றவாளி. எப்பயுமே பாவம் தான் உங்களை தண்டிக்குது, அப்பா தண்டிக்க மாட்டாரு. அதனாலதான் பார்த்தாரு, ஆதாமுக்குள்ள இருந்து மனுக்குலங்கள், இந்த மனுக்குலம் பாதிக்கப்பட்டதுனால 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவை அனுப்பி இந்த பாவத்துக்கான பரிகாரம். அந்த இடத்துல 3 மரணம் நடக்குது. ஆதியாகமத்துல வாசினா முதல் பாவத்தினால் உண்டான மரணம். 1வது சொல்றாரு, இந்த பழத்தை சாப்பிடுனாலே நீ சாகவே சாவ, ஸ்பிரிச்சுவல் டெத். ஆதாம் பிசிக்கலா சாகல, தேவனுக்கும் அவருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குள்ள உறவு துண்டிக்கும் போது அது ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். 2வது 930 வருஷத்துக்கு பிறகுதான் ஆதாம் பிசிக்கலா இருக்காரு, பிசிக்கல் டெத், சரீர பிரகாரம் மரணம். ஒன்னது ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர பிரகாரம் மரணம். அடுத்தது அந்த காயின் கொலை செய்யப்படுறாரு, மனைவி ஆபேல் கொலை செய்யப்படுறாரு. இந்த மரணங்களை சரி செய்வதற்கு அங்கு ஒரு மிருகம் கொலை செய்யப்பட்டது. பாவத்தினால் வந்த மரணம், பகையினால் வந்த மரணம் தான். காயின் தன் தம்பியை பகைக்கிறான், பாருங்க, கோபப்படுறான், அதனால நடந்த மரணம். ஆனா அந்த 2 மரணத்துக்கு பரிகாரம் செய்யும்படியாக ஒரு மரணம் கொடுக்கப்பட்டது, ஒரு மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதுதான் ரெவலேஷன் 13ஆம் அதிகாரத்துல உலகம் தோன்றதுக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. என்ன சொல்றேன்னா, குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பங்களை சரியா நடத்துறவங்க. இதுல குடும்பத்துல மிக முக்கியமான ரோல் யாருன்னா தகப்பன். தகப்பன் தான் அந்த தலைமைத்துவம், லீடர்ஷிப். அந்த தகப்பனுக்கு நிமிர்ந்து நிற்கிற முதுகெலும்பா இருக்கிறவங்க தான் மனைவிமார்கள். அவங்க இருவர் அல்ல, திருமணம் என்ற உறவுக்குள் வந்த பிறகு ஒரே மாமிசம், ஒரே எலும்பா இருக்கிறாங்க. இந்த உறவுல இருந்தா மற்ற உறவுகள், பிள்ளைகள் வராங்க. ஆகவே இந்த அப்பா ரோல் ரொம்ப முக்கியம். அதனால கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யூதர்களுக்கு இருந்த அந்த அடிமைதனத்தை சிந்தையிலிருந்து பழைய ஏற்பாட்டுல அவங்க யெகோவா, யாவே, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன் சொன்னாங்க தவிர, இங்க பவுல் சொல்லுகிறாரு, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை அந்த இதயத்தை ஊற்றுகிறார்.
அப்பா பிள்ளைன்ற உறவுல நீங்க ஆராதிங்க, அப்பாவோட ஆவில வாழுங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன், உங்களை பாராட்டுகிறேன். நிறைய நேரத்துல நீங்க செய்த தியாகங்கள், இந்த அப்பா ரோல் ரொம்ப முக்கியம். இருக்கிற மனைவிமார்களுக்கு சொல்றேன், உங்க கணவரை எப்பொழுது ஒரு ஆணுக்கு தேவை ரெஸ்பெக்ட், மரியாதை. எந்த சூழ்நிலும் தலைமைத்துவத்துக்கு எதிராக போயிடக்கூடாது. கணவன் தலை என்று சொன்னால் மனைவி சரீரம். அதனாலதான் அந்த தலையில தான் பாருங்க, பார்க்கிற கண்ணு தரிசனம், கண் தரிசனத்தை குறிக்குது. ஒரு தலைவன் தரிசனவாதியா இருக்கணும். தரிசன இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ரொம்ப முக்கியம். சரியா கேட்கிற காது, சென்சிட்டிவான உறுப்புகள் எல்லாம் தலையில தான் இருக்குது. சிந்திக்கின்ற மூளை, சுவாசிக்கிற மூக்கு, சாப்பிடுகின்ற வாய். அப்ப எல்லாம் ஒரு முக்கியமான பகுதியெல்லாம் எங்க இருக்குதுன்னா தலையில தான் இருக்குது. ஆனா தலைவன் பாதுகாக்கப்படணும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க தகப்பனாரை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நேரத்துல நீங்க நடந்து கொள்ற நடத்தினால உங்க அப்பா அம்மார்கள் உடைஞ்சிருவாங்க. அவங்க அழுகிறத ரொம்ப அவமானமா நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க மனைவி முன்னுக்கும் பிள்ளைகள் முன்னுக்கும் அழுவ மாட்டாங்க. நான் ஒரு தகப்பனா இருக்கிறதுனால சொல்லுகிறேன், நிறைய நேரத்துல நான் அழுகிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு தலைவன் அழுதுக்கால் கீழே இருக்கும் தடுமாறிடுவாங்க. ஆனா பெண்கள் நீங்க அழுத நிறுத்த மாட்டீங்க, நிறுத்துவீங்க. நாங்க அழுத நிறுத்த மாட்டோம். ஆனா நாங்க அழுது யாருக்கும் தெரியாது. அதுவே நாங்க அசிங்கமா நினைப்போம். அதனால இந்த அப்பாவோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அதனாலதான் வேதாகமத்துல எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. வாழ்வு பிள்ளைங்க நல்லா கவனிங்க. யாத்திரை ஆகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளைகள் கொடுக்கிறார். 10 கட்டளைகள். 5வது கட்டளை சொல்லுங்க பாப்போம். 4 கட்டளை ஆண்டவருடையது. 5வது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய். 4 கட்டளை மனுஷன் கடவுளுக்கு செய்ய வேண்டியது. மற்ற 6 கட்டளையும் மனுஷன் செய்ய வேண்டியது. கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இப்படி மனுஷன் செய்ய வேண்டியது. அதுல முக்கியமா 5வது கட்டளை எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் படைத்தவர், சர்வ வல்லமுள்ளவர், அவர் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை ஓனர் பண்றோம், கனப்படுத்துகிறோம். ஆனா எவ்வளவு முக்கியம் பாருங்க, ஒரு அப்பாவை கனப்படுத்துறது, ஒரு அம்மாவை கனப்படுத்துறது. இதே வசனத்தை வைத்துதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லும்போது சொல்றாரு, பிள்ளைகளே உங்க பெற்றாருக்கு, உங்களை பெற்றவங்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்தீர்கள், இது நியாயம். நீ நீடித்த ஆயுள பார்க்க. இதான் ரொம்ப முக்கியமான வசனம். உன் வாழ்க்கை நீடித்து இருக்க, உன் வாழ்க்கை செழிப்பா இருக்க, இந்த அப்பாவை இந்த அம்மாவை கனப்படுத்தணும். கீழ்ப்படியாமல், ரோமர் 5ஆம் அதிகாரம், கீழ்ப்படியாமினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்து, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமினாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்து, ஒருவருடைய கீழ்ப்படி, அந்த ஒருவர் யாரு? இயேசுடைய கீழ்ப்படிதனால. அதான் எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவ மரண பரந்தியும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான் இருக்கோம். எபிரேயர் நிருபத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சிலுவ மரண பரந்தி அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்பாவுடைய விருப்பம் என்ன, அதுதான் ஏன் செய்யறாரு. கெட்சமனில சொல்றாரு, இந்த பாத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சிலுவை மரணம் அவருக்கு தெரியாதுதான். அவர் ஆத்மா மரணத்துக்கு துக்கம் கொண்டு இருந்தது. அப்பயும் சொல்ற, அப்பா உங்களுடைய சித்தம்பா, உங்க சித்தத்தின்படி இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்க ஆயினும் டேடி உங்க விருப்பம் டேடி, நீங்க எதையும் என் வாழ்க்கையில தப்பு செய்ய மாட்டீங்க. இருக்கிற வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்க எப்போதும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற 2 உள்ளங்கள் இருக்கு. ஒண்ணு உங்களை படைச்ச ஆண்டவர், எப்போதும் நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். 2வது உங்க அப்பா அம்மா தான். நீங்க அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி போயிட்டா கூட அந்த நேரத்துல கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனா நீங்க அங்க கஷ்டப்படும் போது, பிள்ளை அங்க கஷ்டப்படுத, பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லி
தூரம் போனாலும் நினைவுகளில் வாழ்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தகப்பனை தாய். நம்ம நல்ல ஒரு தகப்பனை பைபிள்ல பார்க்கிறோம். நல்ல ஒரு சகோதரனாகிய மூத்த சகோதரர் இயேசுவை பார்க்கிறோம். தாயை போல சுபாவம் கொண்ட ஆவியானவரை பார்க்கிறோம். இந்த உறவுக்குள்ள இருக்கிற நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொந்தங்களை உறவுகளை கனப்படுத்தி அப்பாவை கனப்படுத்தி அந்த நீடித்த ஆளை பார்க்கறது, அதான் பைபிளில் போட்டிருக்கு. எபேசியர் டீச் யுவர் சில்ட்ரன், ட்ரெயின் யுவர் சில்ட்ரன். இதெல்லாம் அப்பாங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்பவுமே சொல்லுவாங்க, இருக்கும் போது அந்த அருமை தெரியாதுன்னு. அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறோம். இந்த தந்தையர் நாளினால தந்தையர்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுடைய தியாகங்களை பாராட்டுகிறேன். கேசவனா புதுசாக தந்தையா இருக்கிறாரு. அடிக்கடி ஸ்டேட்டஸ்ல ஃபேஸ்புக்கில் குழந்தைய வச்சு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இப்போ அவருக்கு தெரியும் அப்பாவுடைய ஃபீலிங்ஸு. எனக்கு தெரிஞ்ச அவர் சின்ன பிள்ளையிலேருந்து, எனக்கு நினைக்கிற ஒரு 9-8 வயசா அப்பிலேருந்து அப்பா இல்லாத தான் அவங்கள பார்க்குறேன் அவங்க ஃபேமிலியில். நானும் ஒரு கடுமையான முரட்டாட்டமான திட்டுகிற ஏசுகிற அப்பாட்ட தான் வாழ்ந்தேன். அப்பா மேலாம் நிறைய காயங்கள் இருந்தது. அந்த திட்டுறது, அந்த ஏசுறது, அவர் கொடுத்த அட்வைஸ்லாம் அன்னைக்கு எனக்கு விளங்கலை. ஆனால் நான் அப்பாவான பிறகுதான் தெரியுது, எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள்ல என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காரு, டீச் பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கு எனக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்திருக்குது. ஆகவே every God's plan to start from the family, எல்லாம் தேவனுடைய குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. அது மிக முக்கியமானவர் இந்த தகப்பன்மாருடைய ரோல். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தமிழ் கலாச்சாரத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கலாச்சாரம் தான் இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த இந்த பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா காரில் வருவாங்க. இப்பெல்லாம் மாறி போயிடுச்சு. கல்யாணத்துலாம் கவுன் போட்டிருக்கேன், உங்களோட முழங்கால் கூட பட முடியல. நீங்கள் முழங்கால் படுறதுக்கு ஒரு பிள்ளைவார் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 16 பெற்று பெருவாழ்வான்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அது 16 செல்வங்கள் 16 பிள்ளைகள் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் தகப்பனும் தாயும் காணப்படுத்தக்கூடிய நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஒரே ஒரு சாரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சமீபத்தில் இந்த வார்த்தை எனக்கு ஒரு யோசனை, ஒரு 2 வீக்ஸ் முன்னுக்கு என்னன்னா, ஜட்ஜஸ் புத்தகத்தில் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 110 வயசுல ஜோஷுவா மரித்த பின்பு தேவன் எகிப்தில் செய்த அற்புதங்களும் அடையாளம் அறியாத புதிய சந்ததி எழும்பிட்டு அவர்கள் அஸ்தரோத்தையும் பகாலத்தையும் வணங்கினார்கள். எனக்கு இந்த வசனம் எனக்கு திடீர்னு ஆவியானவர் கொடுத்த பிறகு நான் என்ன சிந்திச்சேன், நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம சபையில் இருக்கிற ஒரு 45 வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்களே, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நான் ஒரு காரியம் யோசிச்சேன். தேவன் எகிப்துல செய்த அற்புதங்களை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சொல்லலாம், இயற்கைக்கு அப்புறம் சூப்பர் நேச்சுரல் காரணம் செஞ்சாரு. அதை பத்தி தெரியாத ஒரு சந்ததி வந்தாங்க. அந்த சந்ததி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அஸ்தரோத்தையும் பாகாலம் என்று சொல்லக்கூடிய அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பேட்டர்ன், இந்த 400 முப்பாக்கள் இப்பாரத்தோஸ் தெரியுங்களா, அந்த ஓட்டப்பந்தயத்துல அது ஓடும் போது இந்த என்ன சொல்லுவாங்க, பேட்டர்னை கொடுப்பாங்க. அது சரியா வாங்கணும், அதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நானும் ஓடி இருக்கிறேன். இந்த பேட்டர்னை பாஸ் பண்ணும் போது கவனமா முன்னுக்கு நோக்கி பார்க்கணும், பின்னாடி திரும்பி வாங்கும்போது சரியா வாங்கணும், அப்பதான் ஜெயிக்கணும். ஏன்னா போட்டியாளர் இருப்பாங்க. ஸோ இவங்க பாஸ் பண்ண தவறிட்டாங்களா, பேரண்ட்ஸோட மிஸ்டேக்கா, அல்லது சுற்றி இருந்த மற்ற அந்நிய ஜனங்களுடைய ஈர்ப்பினால விலகி போனான்னு தெரியல. ஆனால் அன்புள்ள தேவன் சிலர் எழுப்பி ஒவ்வொரு விஷயம் அவங்களை தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். பட் என்ன ஆச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்காப்படுத்துவது மறுபடியும் ஆண்டவர் எவ்வளவுதான் அவங்களை ரட்சித்தாலும் அற்புதம் திருப்பி அவங்க பின்னாடி தான் திரும்பி பார்த்தாங்க. இங்க வரப்போற சந்ததி ரீசன்ட்லி ரொம்ப வேதனையான காரியம். ஒரு பிள்ளை டிக்டாக்ல போட்ட காரியத்தை அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தற்கொலை பண்ணிருச்சு. அதை பார்த்து அந்த அப்பா அம்மா வேதனையோட அழுதாங்க. செய்தியில இன்னைக்கு சரியில்லை வரப்போற சந்ததி. இன்னும் என் பிள்ளைகளாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய காலம், இன்னைக்கு இருக்க மீடியா, இன்னைக்கு இருக்க ஹைடெக், இன்னைக்கு இருக்கிற மனுஷ ஞானம், அதுக்கு பேரண்ட்ஸ் உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது.
நான் ஏற்கனவே சொல்ல மாதம் ஒரு முறையாச்சும் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்து அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இப்போ மிக சுலபமாக இடறி போகக்கூடிய காரியமாக பொக்கேட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் கையில் இருக்கிற கை தொலைஞ்சி போக செய்கிற பேசி, கை தொலை பேசி தூரத்தில் பேசுறது தான் கையில் வந்துருச்சு. எல்லாமே அது எல்லாமே இருக்குது. அது நம்மளை அறியாமையே நம்மளை எல்லாவற்றையும் தூரப்படுத்துது. ரொம்ப கவனமா இருங்க. கற்றுக் கொடுத்த ஞானத்துல தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்குள் எவ்வளவு தேவனை மகிமைப்படுத்துறோம்னு தெரியல. ஆகவே உங்களுடைய தகப்பன்மார்கள் முக்கியமாக தேவனை பிரதிநிதித்து ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தலைமைத்துவத்துல அவங்க இருக்கிறபடினால் அந்த தலைமைத்துவத்துக்கு, அந்த லீடர்ஷிப்க்கு உங்களை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அவங்க கொடுக்கிற சின்ன சின்ன ஆலோசனைகள், அன்பான ஆலோசனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமா இருங்க. நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிற ரோமன் நிருபம் 13ஆம் அதிகாரம் அந்த தலைமைத்துவத்தை பற்றி பேசப்பட்டிருக்குது. பவுல் என்னதான் நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருந்தாலும் அரசாங்கத்துக்கும் லீடர்ஷிப்புக்கும் எவ்வளவு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படி அந்த தலைமைத்துவத்தை எதிர்க்கும் போது நாம் நேரடியாக அந்த தலைமைத்துவத்துக்கு மேல் இருக்கிற தேவனை எதிர்க்கிறோமா? 13ஆம் அதிகாரம் 1 ரோமன் சாப்டர் 13:1. எந்த மனுஷன் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவுள். மேலான அதிகாரம் ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி போட்டுட்டாங்கன்னா கவர்னிங் அத்தாரிட்டிஸ். எந்த மனுஷன் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவுள். ஏனென்றால் தேவனால அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அமைவன் பேசக்கூடாது, நம்முடைய அவங்க மரியாதை பேசக்கூடாது. அவங்க அந்நியரா இருந்தாலும் தேவன் அறியாத ஜனங்களாலும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். we must obey. ஆனா அதே நேரத்துல ஒரு தலைமைத்துவத்துக்கு பாருங்க, தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். இங்க இருக்கிற வாலிபடின்னு சொல்லுங்க, டேனி கல்யாணம் பண்ணி நீ போய் ஒரு தனி குடுத்தனமா உன் மனைவியோடு தனியா போற வரைக்கும், விளங்குதா இல்லையா? அது வரைக்கும் உங்க அப்பா அம்மா தான். நீங்க சேவா வீட்டுல போயிட்டு வரும்போது 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் லேட்டா வர்றது, வீட்டுக்குள்ள வர்றது, நீங்க அவங்க அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது, தலைமைத்துவத்தை எதிர்க்கும் பொழுது தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். அரசாங்கத்தோடைய தலைமைத்துவத்தை எதிர்க்கும் போது நமக்கு சமான் கிடைக்கும், நம்மளுக்கு ஃபைன் கிடைக்கும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் சட்டங்களை மீறும் பொழுது. ஆனா சத்தியத்தை மீறும் பொழுது நம்ம அதோடைய விளைவுகளை நம்மளும் சந்திப்போம். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வாயை மூடுங்க. ஏன்னா இவர் டிகிரி வச்சிருப்பாரு, அவர் மரம் வெட்டுறவராக இருந்திருப்பாரு, அப்பா லோரி ஓட்டுறவராக இருந்திருப்பாரு, ப்ரொனவுன்சியேஷன் கூட சரியா வராது. அவருக்கு உண்மையை தெரியாது. தம்பி இந்த போனை கொஞ்சம் பார்த்து, நம்மளுக்கு வேலை இல்லை. நீங்க நிமிர்ந்து நிற்பதற்காக அவங்க வளைந்து கொடுத்தால் என்பதை மறந்துடாதீங்க. வயசு ஆக ஆக அப்பாவோட நெஞ்சுடைய வளர்ந்துட்டே போகும் பாருங்க. ஏன் தெரியுமா? நீ நிமிர்ந்து நிற்பதற்காக, இப்ப வயதாயிட்டார் என்பது முதுமையை காட்டுவதற்காக. இப்பதான் அவர் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு நீ பக்கத்துல போய் நின்று நான் கூட இருக்கிறப்பான்னு சொல்லணும். ஸோ அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பயுமே அப்பாக்கிட்ட போய் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. அப்பாக்கள் ரொம்ப முக்கியம், அம்மாக்கள் ரொம்ப முக்கியம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீங்க எங்களுக்கு அப்பாவா இருப்பதற்காக நன்றி. நாங்கள் உங்களுடைய பிள்ளையா இருப்பதற்கு உம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமியில அனுப்பி நாங்கள் அடைய வேண்டிய அவமானம், நிர்வாணம், காயங்கள் எல்லாம் அவர் மேல் நீங்க சுமத்தி எங்களை வீட்டை எடுத்து உரையான ஸ்டேஜிலிருந்து கண்மணிகளை நிறுத்தி எங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் பரலோகத்துக்கு போகிற வழியை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ராத்திரிகளில் உங்கள் அன்பை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அந்த ஜோயை, அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக உடைய நேசக்குமாரை கொடுத்து இவ்வளவா எங்கள் அன்பு கூறுங்கள். இந்த அன்பு எங்கள் எல்லாருடைய இறுதியத்தில் நிரப்பற்றும். நீங்க அன்பாகவே இருக்கிறது போல நாங்கள் எல்லா இடத்துல அன்பா இருந்து
விசேஷமா இங்க இருக்கிற தகப்பன்மார்கள், அவங்க செய்த ஊழியங்கள், அவங்க செய்த வேலைகள், அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய sacrifice, அவங்களுடைய பிரயாசங்கள் அவங்களை கனப்படுத்துகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லா தகப்பன்மாரும் நினைவு கொண்டு நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிக்க நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி. இன்னும் விசுவாசத்தை தொடர்ந்து ஓட திரும்ப தாங்க. பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்புறம் அப்பா வந்து எனக்கு நான் எதுவும் அப்பாட்ட கேட்டேன்னா அந்த நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு நாள் வாங்கி கொடுப்பாங்க. அது சரியான டைம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் அப்பாவுக்கு பெஸ்ட்டானது. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் எந்த விஷயத்த எப்போ எப்படி செய்யணும், யாருக்கு எப்படி செய்யணும். அதனால அப்பா வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதனால தான் எங்கள் அப்பா எனக்கு பெஸ்ட்டு. ரொம்ப உனக்கு பிடிச்சது என்ன அப்பாட்ட என்ன பிடிச்சதுன்னா அப்பாவு தான். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. எல்லாமே எல்லாத்துக்கும் எப்படி அவங்க அப்பா பெஸ்ட், அது மாதிரி எனக்கு எங்க அப்பா பெஸ்ட். He has given me the best of the world, not the best that he could afford, but literally the best in the world. So எங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க தான் வந்து செல்லம் கொடுத்த பிள்ளைங்களை கிடைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து both my parents more than friends. ஸோ நான் வந்து கைங்க கிட்டலாம் எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். அண்ட் என்னையும் வந்து அந்த ஒரு லெவலில் வச்சு தான் என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. As you grow older, you tend to realize how important bringing up a child is. ஸோ நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சுற்றி இருக்கிற ஆளுங்க, ஈவன் மை கசின்ஸ், ஈவன் மை அதர் ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது I tend to realize how lucky I am and how much இதை விட பெட்டராக என்னை வளர்க்க முடியாதுன்னு I realize. So I'm very grateful and I'm very lucky and I'm really thankful for the Lord for giving me this home, these parents and this family. இதை விட பெஸ்ட்டாக நான் எனக்கு கிடைக்காது. அப்பாட்ட வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். பேசிக்லி எங்கள் அப்பா எப்படியோ அப்படிதான் நான், அவரோட கேரக்டர் எப்படியோ அப்படியே தான் நான். ஸோ எனக்கும் கோவம் வரும், அப்பாக்கும் கோவம் வரும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ல போய் முடிஞ்சிடும். பட் that's a part of a father and a daughter. But yeah, நான் வந்து எங்கள் அம்மா விட எங்கள் அப்பாட்ட தான் ரொம்ப க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் லிட்டரலி எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட நான் ஷேர் பண்ணலாம், எங்கள் அப்பாட்ட நான் பேசலாம். Just one phone call or just something, அப்பா நான் உடனே வந்து நின்றுவாரு. Happy Father's Day, Pa, I love you.